ரெண்டாவது இந்த சீனியர்ஸ்க்குலாம் கொஞ்சம் காண்டு வேறு என்னன்னா, நாமெல்லாம் சந்தோஷமா இல்லை, இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களேன்னு வைத்தறிச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் அம்மாக்கள் தான் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குது. ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன், இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன், நான் ஓட்டலை என் பிள்ளையாவது ஓட்டட்டுன்னு உள்ளுக்குள்ள ஆசை இருந்தாலும் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நிம்மதியாக கலக்கலன்னு சிரிக்கிற பக்கல தாங்கலை. ஏன்னா வாழ்க்கைனா சோகமாக இருக்கணும். எவனாவது ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எவனாவது ஒருத்தர் நம்ம கஷ்டத்துக்காக தோல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றை மாதிரி முடியுமா மாப்பிள்ளைங்கணும், அல்லது நாம் உதவுறதுக்காக எவனாவது கஷ்டமாக இருக்கணும். ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க 4 பேர், பசங்க 4 பேர் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு காஃபி வாங்கிட்டு என்னவோ ஒரு மொக்க ஜோக்கை சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, இங்கேருந்து போய் பைக்கை நிறுத்திவிட்டு ஒரு 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 35+. முன்னாலும் 50 வயசு பண்ண வேண்டிய ஆளுங்களாம் இப்போ 40 வயசில் அங்கிள் ஆயிடுறீங்க. பூரா பேர் 40 இயர்ஸில் அங்கிள் ஆகி பழைய ஆளுங்க மாதிரி நாகேஸ்வரா பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இந்த காலத்து பிள்ளைங்களே சரியில்லை. ஆமாம், நீங்களாம் ரொம்ப ஓஹோன்னு இருந்தீங்க. வாழ்க்கை என்பதே சிரமம்னு நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது கிடையாது. வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களோடு கூடியது, அவ்வளோதான். நேற்று மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்போ நேற்று நம்ம சோகமாக இருந்தால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம் நினைக்க வேண்டியதானே? அப்படிலாம் நினைக்க மாட்டோம். சோகமாக இருந்தால் நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம் நினச்சதே கிடையாது. ஆனால் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சோகமாகிடும், பயமாக. அதனால யாராவது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சாங்க வைத்தறிச்சு வந்துடும், ஐயோ ரொம்ப இப்படி கெக்கன்னு சிரிக்காத, அப்புறம் உருப்படாமல் போயிடுவேன். ஏன் ஒரு சிரிச்சா ஒருத்தன் அழுது மாதம் போயிடுவானா? அதை நம்ம தாங்கிக்கவும் இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்வதே குறைவாக இருக்கு. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். குறிப்பா கொஞ்சம் அந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த பயம் கூடுதலாக இருக்குது. இப்போ அப்பாக்களுக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கான ரீசன் சோஷியல் ரீசன்ஸ். அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறான். நிச்சயமற்ற தன்மையை வாழ்வினுடைய அடிப்படை என்று மாறி இருக்குது. நல்லா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சேர்ந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் முடிஞ்சோன்னா நம்ம பிள்ளைக்கும் வேலையை கொடுத்துருவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்பை பார்த்துட்டு போகலாம். ப்ரைவேட் நிறுவனங்களில் கூட படித்து முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சுன்னா அடுத்து வாரிசுக்கு ஒரு வேலைன்னு கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, அப்புறமா பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போல்லாம் பூரா பல்பையும் பிடுங்கி விட்டாங்க. முன்னாலாம் சொல்லுவாங்க மீடியாவில் தான் நிச்சயமற்றது வேலைன்னு. இப்போல்லாம் எனக்கு பார்க்குறப்ப மீடியா கூட ஓரளவு தேவையில்லை போல் இருக்குது. மற்ற வேலையெல்லாம் அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் தூக்குவாங்க. இங்கெல்லாம் மறுநாள் காலையில் கார்டு ஒர்க் பண்ணலைன்னா தான் தெரியுது நம்ம வேலையில் இல்லைன்னு. ஒரு கம்பெனியில் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ உண்மைன்னு தெரில, ஜோக்குக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரில. ஒரு ஆள் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறான். அந்த ஆள் யாருன்னு கேட்டால் வேலையை விட்டு தூக்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறார். தூக்கிட்டு அவரும் போயிடுறார். மறுநாள் காலையில் வரையில் வேலையை விட்டு தூக்குன அதிகாரி இருக்கார்ல, அவருடைய கார்டு ஒர்க் பண்ணலை. என்னடா ஒர்க் பண்ணலைன்னா, உள்ளேருந்து அவருக்கு மேலே இருக்க அதிகாரி சொல்கிறான், நேற்று நைட்டு உன்ட்ட சொல்லாமலே உன் வேலையை தூக்கிட்டோங்கிறான். அப்போ இங்கே எவன் வேலையை தூக்குவானே தெரியல. அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறப்ப வாழ்க்கை குறித்த பெரும் பயம் நமக்கு இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்டது. லைஃப் இஸ் பிளஸிங், இட்ஸ் நாட் அ கர்ஸ். முதல்ல அதை நீங்கள் நம்பணும். லைஃபை சுமக்கக்கூடாது, லைஃபை கொண்டாடணும். லைஃப் இஸ் சம்திங் ஃபார் டு செலிப்ரேட். அது கொண்டாடுவதற்கான ஒன்று என்று உங்களுக்கு வருகிற போது இந்த தேவையற்ற பயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதை வைத்திருக்க வேண்டும் என்று இருப்பதில்லை. கொண்டாட்டங்கிறதே கட்டுப்பாடற்றது தானே. கணக்கு மீறி கட்டுப்பாடற்றதுங்கிறத நான் சொல்லவில்லை. கண்டிஷன் சப்ளை, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் கோபினா சொன்னான்னு சொல்லப்படாது. விஷயம் என்னன்னா, கொண்டாட்டம் என்பது சற்று அன்லீஷ் பண்ணுறது தானே. ஒரு கல்யாண வீடு இப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. கல்யாணத்திலே டான்ஸ் ஆடுறாங்க. இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு சொந்தக்கார தாயபிள்ளை மட்டும் மண்டபத்தை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மாக்களை இழுத்துந்து வா டான்ஸ் ஆடுங்கிறாங்க, இல்லை பாடுங்கிறாங்க. அப்பா வந்து முரட்டால் அப்பாட்ட பேசவே பயப்படுறாள் வாங்கினா அவர் கூட வேட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டு 2 ஸ்டெப் இப்படி ஆட்டுறார். கொண்டாட்டம் என்பது என்ன, எப்போதும் இருப்பது வந்து சற்று அன்லீஷ் பண்ணுறது தான். அந்த தடைகளை மனத்தடையை உடைப்பது தான் இல்லையா? அப்போ வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமானது தான். அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே 24/7 நீங்கள் வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை அப்படின்னு வாழணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது இந்த சீனியர்ஸ்க்குலாம் கொஞ்சம் காண்டு வேறு என்னன்னா, நாமெல்லாம் சந்தோஷமா இல்லை, இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களேன்னு வைத்தறிச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் அம்மாக்கள் தான் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குறது. ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன், இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன், நான் ஓட்டலை என் பிள்ளையாவது ஓட்டட்டுன்னு உள்ளுக்குள்ள ஆசை இருந்தாலும் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நிம்மதியாக கலக்கலன்னு சிரிக்கிற பக்கத்தில் தாங்கலை. ஏன்னா வாழ்க்கைனா சோகமாக இருக்கணும். எவனாவது ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எவனாவது ஒருத்தர் நம்ம கஷ்டத்துக்காக தோல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றை மாதிரி முடியுமா மாப்பிள்ளைங்கணும், அல்லது நாம் உதவுறதுக்காக எவனாவது கஷ்டமாக இருக்கணும். நாம் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற கற்பனையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நம்மளே உதவும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு கவலை இல்லை, அவனுக்கு நீங்கள் உதவி, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது சிரமம் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கிடையாது. வாழ்க்கை என்பது அற்புதமான. லைஃப் இஸ் பிளஸிங், இட்ஸ் நாட் அ கர்ஸ். வாழ்க்கைங்கிறது பிளஸிங். எவ்ரி அதர் டே இஸ் அ பிளஸிங். அதை நம்புங்க. நிறைய பேருக்கு இது கிடைக்கல. நிறைய பேர் வயிற்றுக்குள்ளே செத்து போயிட்டான்ல, சில பேர் பிறந்தவனே செத்து போயிட்டான்ல, சில பேர் 3 வயசில் செத்து போயிட்டான், சில பேர் 5 வயசில் செத்து போயிட்டான். சண்டப்ப செத்துருப்பான் ஒருத்தன். அதே நேரம் ஒருத்தன் பிறந்திருப்பான். நான் முதல்ல சொன்னதான், இழப்பு ஒரு விதையை தருகிறது. ஒருத்தன் சாவறான், ஒருத்தன் பிறக்கிறான். இதை ஏன் இவ்வளோ வழியாக பார்க்கணும்? அப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்காது. நம்மால் தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், ரொம்ப சிரிக்கிற பிள்ளைகள்லாம் அடக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க,
பொம்பளை பிள்ளைங்க 4 பேர், பசங்க 4 பேர் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு காஃபி வாங்கிட்டு என்னவோ ஒரு மொக்க ஜோக்கை சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, இங்கேருந்து போய் பைக்கை நிறுத்திவிட்டு ஒரு 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 35+. முன்னாலும் 50 வயசு பண்ண வேண்டிய ஆளுங்களாம் இப்போ 40 வயசில் அங்கிள் ஆயிடுறீங்க. பூரா பேர் 40 இயர்ஸில் அங்கிள் ஆகி பழைய ஆளுங்க மாதிரி நாகேஸ்வரா பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இந்த காலத்து பிள்ளைங்களே சரியில்லை. ஆமாம், நீங்களாம் ரொம்ப ஓஹோன்னு இருந்தீங்க. நீங்கள் கிழிச்ச கிளி எங்களுக்கு தெரியாது. உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வெளியில் வச்சா தெரிஞ்சு போயிடும் உங்கள் வண்டவாளம் என்னன்னு. நானாவது ஓப்பனாக சொல்லிட்டேன், 400 கூட எடுக்கலேன்னு. நீங்கள்லாம் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட என்னென்ன புளிகி வச்சுருக்கீங்கிற ரகசியம்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போவே ஸ்டேட் ஃபஸ்ட்டா, எந்த ஸ்டேட்டு அதெல்லாம் கேட்காது, ஸ்டேட் ஃபஸ்ட் அந்த மாதிரி. ஸோ சீக்கிரமே ரொம்ப வயசாகிடும். ஏன்னா மனசு இளமையாக இல்லை. உங்கள் எனர்ஜி எவ்வளவு இருக்கோ, உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். மைண்டை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த பெரிய முயற்சியும் எடுக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பயத்தை கடப்பதான். இது நடந்துடாமல் இருக்கணுமே கடவுளே, இது இல்லாமல் இருக்கணுமே கடவுளே. சின்ன வயசுல இந்த பயத்தை ஊட்டியே வளர்க்கலாம். 7 வயசு பிள்ளைக்கு எங்கள் அம்மா அப்பா நாளைக்கு இல்லாமல் போனால் என்ன ஆகுங்கிற பயத்தை உண்டாக்குறோம். இதில் 10ல் 2 பேராவது அல்லது 5 பேர், இன்னும் சொல்ல போனால் 7 பேர் எங்கள் அம்மா செத்துருமோங்கிற பயத்திலே வளர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. உண்டா இல்லையா? அப்பா செத்து போயிடுவாருங்கிற பயத்திலே இருப்பான். ஒரு பிள்ளை வயசான பிறகு பிள்ளைகளுக்கு சின்னதாக ஒன்று பண்ணுச்சுன்னா பிள்ளை இல்லாத உலகம் பொறுக்கிற கற்பனை போகிறாங்க. எது சலிக்கு? இங்கே வாழ்க்கை பிரச்சனை இல்லை, வாழ்க்கை குறித்த உங்கள் பயம், அந்த பயத்தை பற்றின கற்பனை. பயம் நியாயமானது, ஆனால் பயத்தை பற்றின உங்களுடைய கற்பனை ரொம்ப மோசமானது. ஏன் அந்த கற்பனை வருகிறது அப்படின்னம்னா, வாழ்க்கை என்பதே சிரமம்னு நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது கிடையாது. வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களோடு கூடியது, அவ்வளோதான். நேற்று மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்போ நேற்று நம்ம சோகமாக இருந்தால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம் நினைக்க வேண்டியதானே? அப்படிலாம் நினைக்க மாட்டோம். சோகமாக இருந்தால் நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம் நினச்சதே கிடையாது. ஆனால் சந்தோஷமாக இருந்தோம் நமக்கு சோகமாக இருக்கும் பயமாக. அதனால யாராவது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சாங்க வயிற்றுச்சு வந்துடும், ஐயோ ரொம்ப இப்படி கெக்கன்னு சிரிக்காத, அப்புறம் உறுப்பினா போயிடுவேன். ஏன் ஒரு சிரிச்சா ஒருத்தன் அழுது மாதம் போயிடுவானா? அதை நம்ம தாங்கிக்கவும் இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மகிழ்வதே குறைவாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எதை பார்த்தாலும் நமக்கு எரிச்சல் வருவதற்கான காரணம் என்னென்னா, மைண்டில் எனர்ஜி இல்லை, நம்ம எரிச்சலாக இருக்கோம் உள்ளுக்குள்ளே. அதெல்லாம் 4 வயசு பசங்க 4 வயசு பிள்ளைங்க சந்தோஷமாக காஃபி ஷாப்பில் இது பண்ணிக்கிட்டு ஏதோ பேசி சிரிச்சா கூட அவங்க யார் பெற்ற பிள்ளையோ அவங்க படிக்கிறாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்களே, பாரு எப்படி கெக்கன்னு சிரிக்கணும். இதெல்லாம் உருப்படா போகுது. அவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் எடுத்ததுக்கு இங்கே பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதுவே உங்களுக்கு தெரியாது. அவன் காப்பி வாங்கி கொடுத்ததுக்கான காரணமே அவன் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கினதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் யார் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது. 2 காரணம். ஒன்று, வாழ்க்கை மகிழ்ச்சியற்றது நம்ம நம்புகிறோம். 2வது, இந்த மகிழ்ச்சி இல்லை நமக்கு இல்லைன்னு ஏங்குறோம். இது 2 தான் நம்ம வாழ்வின் பிரச்சனை. முக்கியமான விஷயம், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்புங்க. நீங்கள் எது நம்புகிறீர்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் நடக்கும் நினச்சாலும் நீங்கள் நினைக்கிறதா சரி, நடக்கலே நினைச்சாலும் நீங்கள் நினைக்கிறதான் சரி. நான் பணக்காராவே நினைக்கிறவன் பணக்காரனாகிறது பற்றி யோசிப்பான். கடவுளே நான் நட்டுக்கிட்டு போயிடுறேன் என் வாழ்க்கையை நினைக்கிறவன் அதை பற்றியே தான் யோசிப்பான் இல்லையா? ரோட்டுக்கு வந்துருவோமா அப்புறம் மைண்ட் என்னத்தை பற்றி யோசிக்கும்? ரோட்டை பற்றி தான் யோசிக்கும். நான் பெரிய ஆளாயிருவேன் யோசிக்கிறப்ப எதை பற்றி யோசிக்கும்? பெரிய ஆளாகிறத பற்றி யோசிக்கும். உங்கள் எண்ணங்களை பழக்குங்கள், உங்கள் தாட்ஸை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. அதனால தான் பிள்ளைகள்கிட்ட நெகட்டிவாக சொல்லாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். உருப்படாமல் போயிடுவேன், மாடு தான் மேய்ப்பேன், ரோட்டில் தான் நிற்ப, மல்லிகை கடையில் பொட்டலம் தான் போடுவேன், தெருவில் ஒரு நாள் நீ நிற்ப. ஏன் பயம்? இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு பயம். நீங்கள் எதுவெல்லாம் நடந்து விடக்கூடாதுன்ற வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்களோ அதுவெல்லாம் தான் அவர்களுக்கு பணியும். நம்ம பழைய காலத்துலலாம் திட்டையில் கூட சபிக்கிற மாதிரி திட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை பழிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய நோக்கம் தான். மனசை எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு பயப்படாமல் நீங்கள் இருந்தால் போதுமானது. வாழ்க்கை நல்லாயிருக்கும். சந்தோஷமாக பேசி சிரிக்கிறப்ப நான் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன், நான் நிறைய இடங்கள் அதை பார்த்துருக்கேன். ஒரு கல்யாண வீட்டில் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கக்கூடிய உறவினர்கள் ஒரு 4-5 பெண்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சிரித்து சந்தோஷமாயி அக்கா தங்கச்சிங்க கசின்ஸ்லாம் பார்த்து இருக்க காசிப்லாம் பேசி தீர்த்து யார் யாரோட ஓடனா இந்த கதையெல்லாம் சொல்லி மகிழ்ந்து மகிழ்ச்சியின் உச்சத்தில் ஒரு கட்டத்தில் ஹகான்னு சிரிக்கல. அந்த அம்மா கண்ணிலேருந்து சிரிப்பிலே தண்ணி வரும். அப்போ அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அந்த ஆண்டி சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போதோ தெரியலை அப்படிம்பாங்க. ஏன்? வாழ்க்கை மகிழ்ச்சியானது அல்ல. மகிழ்ச்சியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணோம், லைட்டாகவே இருப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் கூட வேண்டாம், சிரிச்சு வச்சிட வேண்டாம். நல்ல காமெடி வந்தால் கூட பல்ல கடிச்சிட்டு பேசாமல் சிரிப்போம். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். சிரிப்பு வந்தால் சிரிங்க, அழுக வந்தால் அழுங்க, ஓட தோணா ஓடுங்க, பேசணும்னு தோணா பேசுங்க, மன்னிப்பு கேட்க தோணா மன்னிப்பு கேளுங்க. உன்னை மிஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அழகாக இருந்தால் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். 30 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் மீசையில் கருப்பாக இருந்த மாதிரி இப்போ டை அடித்த பிறகு அழகாக இருக்குன்னு புருஷன்ட்ட கூச்சப்படாமல் சொல்லுங்கள். கல்யாணத்தன்னைக்கு கட்டின புடவை நீ கட்டுறப்பெல்லாம் எனக்கு கல்யாண நாள் ஞாபகம் வருதுன்னு மைண்டில் வந்தால் சொல்லுங்கள். ஒரு நாள் சாவுங்க, அவ்வளோதான். இதான் லைஃப். சாவுங்கன்னு சொல்லாலே ஏன் கை தருங்க தெரியுமா? நடுவில் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு சாக நீங்கள் ரெடி தான். தினந்தோறும் மூஞ்சியை தூக்கி முதுகுக்கு பின்னால் வச்சுட்டு
வாரவன் போகிறவமெல்லாம் கடுப்பை காட்டிட்டு ஐயையோ ஏதாவது பண்ணி தொலைஞ்சிருமோ பக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு அவன் நல்லா வந்துட்டானே இவன் நல்லா வந்துட்டானே கடவுளை என்ன மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு பிடிச்ச சாமியெல்லாம் போய் திட்டிட்டு உங்களை கட்டி என்ன சுகத்தை நான் கண்டேன்னு புருஷன்ட்ட புலம்பி எங்கள் அத்தை பொண்ணு காத்திருந்துச்சு அதை விட்டுட்டு ஒன்றை கட்டின நடை பாவின்னு அந்த ஆளு புலம்பி அதை 2 பிள்ளைகளையும் பார்த்துவீங்க நம்ம அப்பா அம்மா தானா இல்லை நம்மளை கூட்டியாந்து வச்சு வளர்க்குறாங்க நானும் அதுகளாம் நினச்சி கழிவிறக்கத்தால் உள்ளுக்குள் இறங்கி வாழ்ந்து சோகப்பட்டு அந்த நோய் இருக்கோ இந்த நோய் இருக்கோன்னு கவலைப்பட்டு டெஸ்ட் எடுக்க கூட பயந்துக்கிட்டு அது சம்மந்தமாக எவனையாவது பார்த்தா அவனை விட்டு ஓரங்கட்டி எதுக்கும் போகாமல் சிரிக்கிறவனை பார்த்து எரிச்ச வந்து ஒரு நாள் சாவுங்க. கைத்தறில் பார்த்தீங்களா, மனுஷன் சாக ரெடி, சந்தோஷமாக இருந்துட்டு சாக ரெடி. கருமம் சாவத்தான் போகிறோம்னா சந்தோஷமாக சாக வேண்டியதானே. இது எதுக்கு வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி காலம் முழுக்க கடுகடுன்னு இருந்துட்டு போவானே, போவேனா நல்லா போக வேண்டியதானே. எப்படி போனாலும் சத்த பிறகு நல்லா சொல்லுவாங்க, சாகிற வயசாக இதுதான் சொல்ல போகிறான் இல்லையா. எவ்வளோ நல்ல மனுஷன் 2 பேர் சொல்லத்தான் போகிறான். இல்லாட்டி நம்ம கூப்பிட்டு முதல் நாள் அவன்கிட்ட ஃபோனை பண்ணிவிட்டு இங்கே எனக்கு இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நாளைக்கு டெத்தில் வந்து நீ 2 பேர் 4 பேர் பேசியிருக்கடா நல்ல மனுஷன்னு அப்படின்னு சொல்லத்தான் போகிறாங்க. அவ்வளோதானே. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட்டட். இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் நீங்கள் கொண்டாடுவதற்கு தான். தேவையில்லாமல் முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் உங்களை நீங்கள் வதைத்து கொண்டு மற்றவர்களை வதைப்பது அல்ல வாழ்க்கை. லைஃப் இஸ் அ பிளஸிங், கவுண்ட் எவ்ரி அதர் டே, எவ்ரி டே இஸ் அ பிளஸிங். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அதை நீங்கள் கொண்டாட அனுபவிப்பதற்கு தான். எங்கே சார் கொண்டாட முடியுது? நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நிம்மதியை கெடுத்து விட்றாங்க சார். நாம் நல்லா இருக்க நினச்சாலும் இந்தா ஒரு போனை போட்டால் என் நிம்மதியே போச்சு சார்.